அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி புக்கில் பகுதி 6 வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். இது வரைக்கும் திருஞானம் இயற்கையை ரசிச்சுட்டு வாழ்க்கையை யாருமே வாழ மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டுட்டு சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கதையில் வராங்க. அவங்க பேர் ஓவியா அப்படின்னு சொல்லி பகுதி 6 முடிஞ்சது. இப்போது பகுதி 7 பார்க்கலாம். ஓவியா ஓவியா உதடு ஒரு முறை உச்சரித்தாலும் இருதய பாறையெங்கும் அவள் பெயர் எதிரொலித்தது. ஓவியா, பூமிக்கு வந்த பறக்கும் தட்டை போல் உன் பெயர் எனக்கு விசித்திரமாய் இருக்கிறதே. ஓவியா, உனக்கென்ன, பெயர் மட்டும் சொல்லிவிட்டு முகவரி சொல்லாமல் போய்விட்டாய். ஆனால் மழை நின்ற பிறகும் மலர்கள் நடுங்குவது போல் எனக்குள் ஏன் இத்தனை அதிர்வுகள்? நீ நிஜமா, இல்லை நிலாவில் நான் கண்ட கனவா? எந்த கனவும் 2 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்க முடியாது என்கிறார்களே. நீயோ 2 மணி நேரமாய் நீடித்திருந்தாயே. உன்னை காணவில்லை, ஆனால் நீ கனவில்லை, நிஜம்தான். உன்னை மீண்டும் காண்பேனா ஓவியா? அப்படி சந்திக்க முடியாவிட்டால் இப்படித்தான் விளம்பரம் கொடுக்க வேண்டும். காணவில்லை, கண்டுபிடியுங்கள். பெயர் மின்னல். உன்னோடு நேர்ந்த அனுபவத்துக்கு என்னோடு என்ன அடையாளம் இருக்கிறது? இமைகள் உட்கார்ந்த சுவடு எங்கே இருக்கிறது கண்களில்? என்ன ஆனது எனக்குள்? ஒரே நாள் மழையில் ஏரி நிறைவது மாதிரி உன் ஒரே பார்வையில் என் வெறுமை நிறைந்து விட்டதே. என் ஜன்னல்களை பெண்கள் உரசி போனது உண்டு, மேகங்கள் மாதிரி. ஆனால் உரசி போன வேகத்தில் உட்கார்ந்து மழை பெய்தவள் நீதானடி. நான் ஒரு கூட்டுப்புழுவாய்தான் இருந்தேன். இன்று கூட்டுக்குள் உன்னால் குருஷேத்திரம். உன்னை எதிர்த்து என் வாலிபம் வாதாடி இருக்கும். ஆனால் உன் அழகின் மின்னல் என் கண்களை குருடாக்கிவிட்டது. உன் அறிவின் இடி என் நாவை ஊமையாக்கி விட்டது. டீச்சரின் முன்னால் மதிப்பெண் குறைத்து வாங்கிய ஒரு மாணவன் போலவே நான் மௌனமாகி விட்டேன். ஆனால் என்னால் உன்னை ஜீரணிப்பது சிரமம். உன் அறிவு ஒரு பலாப்பழம். உரிக்காமல் கொள்ள முடியாது, உரித்தால் தள்ள முடியாது. இந்த பகலெல்லாம் உன் நினைவுகளை அங்கலம் அங்கலமாக அசை போட்டு கொண்டே இருக்கிறேன். உனக்கு தெரியுமா, நேற்றைய மிச்ச ராத்திரியில் நிலா மேற்கில் இறங்கும் வரை என் இமைகளும் கீழே இறங்கவில்லை பெண்ணே. இப்போது வானத்திலும் நெஞ்சிலும் ஒரே மேகமூட்டம். உன் கருத்துக்களை என்னால் ஏற்க முடியாது. ஆனால் உன் கண்களை என்னால் மறக்க முடியாது. உன்னை மீண்டும் சந்திக்காமலா போய்விடுவேன்? வானத்தில் எரியப்பட்ட கல் விண்ணுக்கு வெளியே சென்று விழுந்து விட முடியுமா? நீ பொசுக்கென்று புறப்பட்டு விட்டாலும் பூமிக்கு வெளியே போய்விட முடியுமா? சந்திப்பேன், நிச்சயம் சந்திப்பேன். சிறகுதான் பறவையின் பலம். அது நனைந்து விட்டால் அதுவே பாரம். நெஞ்சின் பாரத்தால் சிறகு நனைந்த ஒரு பறவையாய் பறக்கவும் முடியாமல் நடக்கவும் தெரியாமல் திருஞானம் டீக்கடை நோக்கி போய்கொண்டிருந்தான். டீக்கடைகள் இந்த நாட்டின் சமத்துவ கூடங்கள். டீக்கடைகளின் 2 டம்ளர்களில் மட்டும்தான் ஜாதிகளும் சேர்த்து கழுவப்பட்டு விடுகின்றன. எல்லோருக்கும் சமஸ்தானம் கொடுக்கும் டீக்கடைகளின் நாற்காலிகள் இந்த நாட்டின் பொது உடைமை சின்னங்கள். நல்லா இருக்குல்ல? டீ கடைகள் இந்த நாட்டின் சமத்துவ கூடங்கள். டீ கடைகளின் கண்ணாடி டம்ளர்களில் மட்டும்தான் ஜாதிகளும் சேர்ந்து கழுவப்பட்டு விடுகின்றன. எல்லோருக்கும் சமஸ்தானம் கொடுக்கும் டீ கடைகளின் நாற்காலிகள் இந்த நாட்டின் பொது உடைமை சின்னங்கள். கொதிக்கும் அடுப்பில் குளிர்காய்ந்து கொண்டே சூடான தேநீர் நாவின் நரம்புகளில் பரவ, அந்த கசப்பான இனிப்பை ருசித்து பாதி கண் கவிழ, தேநீரின் சூடு தொண்டைக்குள் இறங்குகிற சுக நிமிஷங்களில் எங்கள் ஏழை குடியானவர்களும் தவணை முறையில் அத்வைதம் அடைகிறார்கள். திருஞானம் டீக்கடையை நெருங்கிய போது வலைக்குள் தலையிழுத்து கொள்ளும் பாம்புகளைப் போல 4-5 தலைகள் மறைய பார்த்தன. அவர்களேதாம். அவனையும் நிலாவையும் அனாதையாய் விட்டுவிட்டு போனவர்களே அவர்கள்தாம். வெளியே வாருங்கள் தோழர்களே. நிலாவுக்கு அழைத்து போனவனை இருட்டில் விட்டுவிட்டு போனவர்களே வெளியே வாருங்கள். அவர்கள் கங்காரு மடியின் குட்டிகளாய் எட்டி பார்த்தார்கள். ஏன் அந்த நிலாவை நிராகரித்தீர்கள்? சொல்லுங்கள். ஏன் அந்த ராத்திரியை ராஜினாமா செய்தீர்கள்? அவர்கள் தயங்கினார்கள். பிறகு சொட்டு சொட்டாய் பேசினார்கள். இல்லை, அந்த புதரில் ஒதுங்க வந்தவர்கள் எங்கள் உறவினர்கள். தற்கொலை பாறையில் எங்களை பார்த்தால் கொலையே செய்து விடுவார்கள். நல்ல வேளை நண்பர்களே, நானும் உயிரோடு வந்திருக்க மாட்டேன். ஓவியா வந்து அழைத்திராவிட்டாள். ஓவியாவா உங்களை அழைக்க வந்தால்? தேசிய கீதத்தை கூட சேர்ந்து பாடாதவர்கள்
இந்த வார்த்தைகளை ஒரே குரலில் உச்சரித்தார்கள். திருஞானம் வியந்தான். ஏன், ஓவியாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் கோரஸில் சிரித்தார்கள். இந்த ஊரில் ஓவியாவை பார்க்காத கண் நகக்கண் மட்டும்தான். இந்த ஊரில் ஓவியாவின் பெயரை கேளாத காது ஊசியின் காது மட்டும்தான். ஓவியா இந்த ஊரின் ஞான தேவதை. அவளுக்கு சொந்த ஊரே இந்த ஊரா? இல்லை, இது அவள் வந்த ஊர். ஆனால் பூமியில் விழும் நட்சத்திரம் வானத்தை மறந்து போவது மாதிரி அவள் தன் சொந்த ஊரையே மறந்து விட்டாள். இங்கே எப்போது வந்தாள் அவள்? பிளம்ஸ் மரங்கள் துளிர்விடும் ஒரு வசந்த மாதத்தில் உணர்ச்சிகளை தாடிக்குள் புதைத்து கொண்ட தன் தந்தையை அழைத்து கொண்டு பூமியில் நடந்தாலும் தடம்பதிக்காத ஒரு மெல்லிய மேகமாய் ஓசையில்லாமல் இங்கே வந்தாள் ஓவியா. உச்சி பாறை அருகே இந்த ஊரோடு கோபித்து கொண்டு ஒதுங்கி நிற்பது போல் நிற்கும் அந்த ஒற்றை பங்களாவில் குடியேறினாள். அவள் வந்த பிறகுதான் இந்த ஊரில் 3 மாதம் மட்டுமே இருந்து வந்த வசந்தம் முழுக்க இருக்கச் சம்மதித்தது. இந்த ஊரை அவள் எக்ஸ்ரே கண்களால் வாசித்தாள். உழைப்பாளிகளின் வாழ்க்கையை ஊடுருவினாள். இங்கே மனிதர்களுக்காக ஒரு வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று துப்பறிந்து துயரம் சொன்னாள். 6 மணிக்கு மேல் விளக்கேற்றிக் கொள்கிறவர்களே, உங்கள் பகல் இருண்டு கிடைக்கிறதே, பரவாயில்லையா என்று கேட்டாள். அவர்களை நோக்கி வரவேண்டிய வாழ்க்கை நதி எங்கெங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் சொன்னாள். இரவில் பாமரருக்கு எழுத்தறிவூட்டினாள். மூளையிலிருந்து மூட நம்பிக்கை முள்ளெடுத்தாள். மனிதன் கண்ணீரை ஆனந்தத்திற்காக மட்டுமே சிந்த வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். என்னை போன்ற இளைஞர்கள் அவளை பெண்பால் சூரியன் என்றே பேசினோம். அவளுக்கு முன்னாலும் இந்த ஊரில் மழை பெய்தது. அப்போதெல்லாம் மேகம் கிளிசரின் போட்டு அழுவதாகவே எங்களுக்கு பட்டது. இவள் வந்த பிறகும் மழை பெய்கிறது. இது தாய்ப்பால் சுரப்பது மாதிரி இயல்பாக இருக்கிறது. ஊரே அவளை வணங்குகிறது. அவ்வளவு மதிப்பா அவளுக்கு? திருஞானம் திகைத்தான். ஆமாம், இப்போது இங்கே மாதா பிதா குரு தெய்வம் இல்லை. மாதா பிதா ஓவியா தெய்வம். நல்லா இருக்கல. பகுதி 7 சூப்பர். ஓவியா யாருன்னு அந்த இளைஞர்கள் சொன்னதுல இருந்து ஒரு ஆச்சரிய தேவதையாக தான் ஓவியா நமக்கு தெரிகிறா. ஓவியாவை பற்றி அவங்க சொன்னது நல்லா இருந்துச்சுல. இன்னொரு டைம் சொல்கிறேன். பிளம்ஸ் மரங்கள் துளிர்விடும் ஒரு வசந்த மாதத்தில் உணர்ச்சிகளை தாடிக்குள் புதைத்து கொண்ட தன் தந்தையை அழைத்து கொண்டு பூமியில் நடந்தாலும் தடம்பதிக்காத ஒரு மெல்லிய மேகமாய் ஓசையில்லாமல் இங்கே வந்தாள் ஓவியா. உச்சி பாறை அருகே இந்த ஊரோடு கோபித்து கொண்டு ஒதுங்கி நிற்பது போல் நிற்கும் அந்த ஒற்றை பங்களாவில் குடியேறினாள். அவள் வந்த பிறகுதான் இந்த ஊரில் 3 மாதம் மட்டுமே இருந்து வந்த வசந்தம் முழுக்க இருக்கச் சம்மதித்தது. இந்த ஊரை அவள் எக்ஸ்ரே கண்களால் வாசித்தாள். உழைப்பாளிகளின் வாழ்க்கையை ஊடுருவினாள். இங்கே மனிதர்களுக்காக ஒரு வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று துப்பறிந்து துயரம் சொன்னாள். 6 மணிக்கு மேல் விளக்கேற்றிக் கொள்கிறவர்களே, உங்கள் பகல் இருண்டு கிடைக்கிறதே, பரவாயில்லையா என்று கேட்டாள். அவர்களை நோக்கி வரவேண்டிய வாழ்க்கை நதி எங்கெங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் சொன்னாள். இரவில் பாமரருக்கு எழுத்தறிவூட்டினாள். மூளையிலிருந்து மூட நம்பிக்கை முள்ளெடுத்தாள். மனிதன் கண்ணீரை ஆனந்தத்திற்காக மட்டுமே சிந்த வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். என்னை போன்ற இளைஞர்கள் அவளை பெண்பால் சூரியன் என்றே பேசினோம். நல்லா இருக்குல்ல. சரி, அடுத்த பகுதியில் ஓவியாவை திருஞானம் சந்திப்பானா, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.